அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வரப்போகுது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறது என்ன கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன விவரங்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நிறைய விதமான போஸ்ட் சொல்கிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் அசிஸ்டன்ட் இருக்குது, சூப்பர்வைசர் இருக்குது. இது மாதிரி நிறைய விதமான போஸ்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேகன்சி வரும். ஸோ என்ன தான் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29/8/2024 அப்படின்றாங்க. அப்போ எப்போ சார் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் 30/7/2024 வரலாம், அல்லது 1 or 2 days முன்னாடியே கூட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸோ நமக்கு வந்து சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்றதை சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து ஜென்ரலாக வேணால் நம்ம சொல்லலாம், ரைட்டா? ஸோ ஓகே, டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கெமிக்கல் சூப்பர்வைசர், ரிசர்ச் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெவல் 7ல் 44,900 சம்பளத்தில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 36 வயசு இருக்கணுன்றாங்க. ஒரு 17 வேகன்சி தான் வந்திருக்கு. அதுவும் கொராக்பூரில் மட்டும் தான் வேகன்சி இருக்குதா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்னா அது ஜூனியர் இன்ஜினியராக தான் இருக்கும். இதில் வந்து டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 35,400 வந்து கிடைக்கும். லெவல் 6ல் வருது. இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 தான், 18 முதல் 36 வயசு சொல்கிறாங்க. வேகன்சி பார்த்துக்கோங்க, 7,934 வேகன்சி வந்திருக்கு. ஸோ ஒரு பல்கான வேகன்சியே வந்திருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட இது ஒரு டென்டேட்டிவான வேகன்சி அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மீதி விவரங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து அதிலே வந்து கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1/1/2025 அடிப்படையில் அந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணுன்றாங்க. இதான் வந்து கட் ஆஃப் டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வைஸாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாறுன்றாங்க. நம்ம ஒரு பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க, ரைட்டா? டிப்ளமோவில் என்ன மேஜர் முடிச்சிருக்கணும், டிகிரியில் என்ன மேஜர் முடிச்சிருக்கணுன்றது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கேண்டிடேட் வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் ஃபார் ப்ரிஸ்கிரிப்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் நாட் அப்ளைன்றாங்க. ஸோ வந்து இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது அப்ளை இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், எனக்கு ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத இங்கே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து இது பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் இருக்குல்ல, ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி, ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதி என்னது 29/8/2024 நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி கண்டிஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்றதை சொல்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் எக்ஸாமாக வந்து நடக்குன்றாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் இருக்கும் சார். நீங்கள் பார்க்கலாம் 36 வயசுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாதா சார்னா, கண்டிப்பாக வந்து SC ST OBC அதில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதான் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 500 வந்து ஃபீஸ் ஆகுன்றாங்க. ஜென்ரலாக பொதுவாக வந்து SC ST எக்ஸர்வீஸ்மேனு, ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா EBCக்கெலாம் பார்த்தீங்கன்னா 250 அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் ஆகும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், ரைட்டா? ஸோ வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் கூட வந்து 30/7/2024 நோட்டிஃபிகேஷன் வரப்போது 7,934 ஜூனியர் இன்ஜினியர். ஸோ நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஜாப் வாங்குறதுக்கு ஒரு நல்ல போஸ்ட்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து பிஸியாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தமிழகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ஸோ SSC எக்ஸாம், ஸோ இதுக்கெலாம் வந்து நீங்கள் போட்டி போடணும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து படிங்க. இந்த போஸ்ட் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.